ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் பரமேஷ். டுடே நான் உங்களுக்காக என்ன படம் எடுத்து வந்திருக்கேன்னா, ரெட்டங்கிற மலையாள சஸ்பென்ஸ் மூவி தான் எடுத்து வந்திருக்கேன். படம் வேற லெவலில் இருக்குங்க. வாங்க மூவிஸ்குள்ளே போகலாம். மூவி ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தீங்கன்னா, ரெண்டு சின்ன பசங்க வந்து கிரிக்கெட் விளாட்ற மாதிரி வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் கூடயே ஒரு நாய், இவங்க வந்து அடிச்சு ஒரு பாலை வந்து நாயை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற மாதிரி ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. அதுக்கு அடுத்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸ் ஸ்டேஷன், அதாவது இவங்க கிரிக்கெட் விளாடுறது பக்கத்துலேயே, ஓகேங்களா. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து நடக்க போகுது போல. ஸோ நிறைய போலீஸ்காரங்களாம் வந்திருக்காங்க. அங்கே இருக்க அரேஞ்ச்மெண்ட்லாம், சேர் அரேஞ்ச்மெண்ட், மைக் செட்டிங், அதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது ஸ்டார்டிங்ல வந்து ஒரு சாங்ஸ் வந்து ப்ளே பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு பிளான் வந்து வச்சிருக்காங்க. அதுக்காக ஒரு சில, அதாவது அங்க இருக்க போலீஸ் ஸ்டாஃபே வந்து சிங் பண்ண வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க ஒரு ரிஹர்சல் எடுக்கிற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா, அந்த கேமராமேன்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க வந்து அங்க இருக்க ஆங்கிள்ஸ் எல்லாம் எந்த இது கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் செக் பண்ணிருக்க மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு மறுபடியும் காட்டுறாங்க. இந்த பசங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு பையன் அடிக்கிற பால் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் காம்பவுண்டுக்குள்ள விழுந்துருது. ஏடா இங்க போய் விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து பாலை எடுக்க போற மாதிரி ஒரு சீன், ஓகேங்களா. அதுக்குள்ளேயும் இதை கட் பண்ணிட்டு என்ன பண்றாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரு சில பேர் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்க வந்திருப்பாங்க. அங்க போலீஸ்கார் வந்து ஒருத்தர் வந்து அதெல்லாம் வாங்கிட்டு இருக்க மாதிரி ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த பாலை எடுக்க போற பையன், அதாவது போலீஸ் யாரும் தெரிஞ்சக்கூடாதுன்னு சொல்லிட்டு பொறுமையா மெதுவா அந்த வால்ல ஒரு மதில் இருக்கும், அதை தாண்டி பொறுமையா எடுத்து பாலை எடுத்துட்டு இப்படி எந்திப்பான் பாருங்க. யாரோ போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள டமான்னு ஷூட் பண்ற சவுண்ட் கேட்கும். இவன் பால் எடுத்துட்டு அலர் அடிச்சு ஓடிடுவான். இந்த சவுண்டை கேட்டு என்ன பண்ணுவாங்க, அங்க இருக்க அக்கம் பக்கத்துல அலர் அடிச்சு ஓட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போய் பார்க்காங்க. என்னன்னா, அந்த ஈவெண்ட் நடக்கிறதுனால எல்லா போலீஸ்காரங்க, அதுக்கு வந்த கெஸ்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, வெளியே தான் எல்லாமே வந்து இருப்பாங்க, சார்ஜ்லாம் போட்டுப்பாங்க, அங்கதான் இருப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு 3 போலீஸ், அதுக்கப்புறம் இன்னொரு போலீஸ், மொத்தம் ஒரு 4 போலீஸ் நம்ம தான் கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, ஓகேங்களா. சோ என்ன பண்ணுவோம், இந்த சத்தம் கேட்டு ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள யாரா துப்பாக்கி எடுத்து சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அலறி அடிச்சு ஓடுற மாதிரி ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அங்க வந்து ஒரு செவுத்துல வந்து ஸ்ரீஜா ராம்னு ஒருத்தவங்க வந்து பேசிட்டு இருக்க மாதிரி ஒரு டிவில வந்து ஒரு சீன் வந்து ஓடிட்டு இருக்கு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம படத்தோட ஹீரோ, அவருக்கு வந்து ஒரு ரீசெண்டா வந்து ஒரு சர்ஜரி வந்து பண்ணிருப்பாங்க. ஸோ அதுக்காக வந்து அந்த ட்ரீட்மெண்ட் வந்து நடந்துட்டு இருக்கு, சர்ஜரி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து அவர்கிட்ட டிப்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. அந்த சீனை வந்து காட்டிட்டு இருக்காங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் டிவில வந்து ஸ்ரீஜா ஒருத்தங்க வந்து காட்டினாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் தான், ஓகேங்களா. இவர் வந்து நல்ல ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது, ஸ்மோக் பண்றது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால இவங்களுக்கு அது வந்து பல தடவை சொல்லி பார்த்திருப்பாங்க. இவர் அதை கேட்டிருக்க மாட்டாரு. அதனால இவங்க கை குழந்தைய கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்புற மாதிரி ஒரு சீன் வந்து இருக்கும், ஓகேங்களா. அதுக்கு அடுத்த சீன்ல வந்து இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இவங்களை விட்டு ஒரு இடத்துல போய் ஒரு கம்பெனில போய் வேலை பார்ப்பாங்க போல, ஏதோ வெளியூர்ல போயிட்டு அவங்க கிட்ட இவங்க ஃபோன் பண்ணி பேசுற மாதிரி ஒரு சீன்லாம் வந்து காட்டுறாங்க. இங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஷூட் பண்ண யாரோ இறந்துட்டாங்க, ஓகேங்களா. என்ன பண்றாங்க, பத்திரிகையாளர்லாம் என்ன பண்றாங்க, சார் எங்க என்னங்க சார் ரொம்ப நேரம் பிடிச்சு வச்சிருக்கீங்க, ரொம்ப நேரம் நாங்க இங்க இருக்கோம், ஐயோ இங்க வந்து ஒரு கொலை நடந்திருக்கு, அது வந்து ஒரு போலீஸ்காரரை வந்து சுட்டு கொண்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்பதான் சொல்றாங்க, ஓகேங்களா. அதனால எவனும் போக கூடாது, கேஸ் முடிகிற வரைக்கும் சொல்லிட்டு அங்க எல்லாரும் பிடிச்சி வச்சிருக்காங்க. இந்த தகவல் என்ன தெரிஞ்சிருது, நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்க நம்ம இன்ஸ்பெக்டருக்கு வந்து தெரிஞ்சிருது. அவர் உடனே ஜீப் எடுத்துட்டு படபடன்னு அங்க வர மாதிரி வந்து காட்டுறாங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நுழைஞ்ச உடனே அங்க ஒரு தொப்பி இருக்கு, கீழே யாரு இறந்து கிடக்குறான்னு பார்த்தியா, இவர மாதிரியே பேஸ்ல வந்து ஒருத்தர் வந்து இறந்து கிடக்குறாங்க. அப்பதான் நமக்கு வந்து புரியுது, இவர் வந்து இவ கூட பிறந்த தம்பின்னு சொல்லிட்டு. இவங்க வந்து 2 பேரும் ட்வின்ஸ், ஓகேங்களா. கூட பிறந்த தம்பின்னு சொல்லிட்டு அதை பார்த்து இவர் வந்து ஷாக் ஆகுறாரு. இப்படியே என்ன பண்றாங்க, ரெட்டன்னு டைட்டில் போடுறாங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, அங்க இருக்க ஒரு தாசில்தார் மாதிரி, ஓகேங்களா. இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, தாசில்தார்னா ஒரு பெரிய பிரசிடன்ட் மாதிரி சொல்லலாம். என்ன பண்ணா, டிவில இந்த நியூஸ் எல்லாம் வந்து பாத்துட்டு இருக்க மாதிரி ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. தென் வந்து இந்த இறந்த ஷூட் பண்ணி இறக்கப்பட்டார்ல, அவரை வந்து என்ன பண்றாங்க, யூனிவர்சிட்டி டீம் வந்து அந்த அவரை சுத்தி ஏதாவது வந்து நடக்குதா, லீட்ஸ் வந்து இருக்குதான்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றாங்க, ஃபாரன்சிக்லாம் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. தென் வந்து இன்வெஸ்டிகேஷன் டீமும் சுத்தி இருக்க ஆளுங்கிட்டலாம், யோ இவரை கடைசியா யார் பாத்தீங்க சாகிறதுக்கு முன்னாடி, அந்த மாதிரி சொல்லிட்டு அவரும் வந்து ஒரு சைடு வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண மாதிரி ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. நம்ம போலீஸ்காரர், ஓகேவா, அதை தம்பியவே சுட்டு கொண்டாங்க, யார் சுட்டு கொண்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு அதிர்ச்சியில என்ன பண்றாரு, அங்க இருக்க இதெல்லாம் வந்து விசாரிக்க வந்து ஆரம்பிக்கிறாரு. தென் வந்து டிஎஸ்பி வந்து வராங்க. அவங்க வந்து ஒரு லேடி மேடம் தான் போல. அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே வந்து ஒரு போலீஸ்காரையா சுட்டுருக்காங்கன்னா, கிரிமினல் வந்து பெரிய வந்து கிளவரா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ அந்த இடத்துல எத்தனை பேர் உள்ள இருந்தீங்க அப்போ அவர் இருக்கும் போது சொல்லும் போது, ஒரு 3 போலீஸ்காரங்க இந்த இருக்காங்க பாத்தீங்களா, இந்த 3 போலீஸ்காரங்க தான் அப்போ வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க. மீதி எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, வெளியே வந்து ஃபங்க்ஷனுக்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க, ஓகேங்களா. அப்போ வந்துட்டு ஒவ்வொருத்தரும் நீங்க என்னென்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்கும்போது, ஒருத்தன் வந்து லாக்அப்ல ஒருத்தன் வந்து இருந்தா, அவன் கஞ்சா பண்ண போற ஒருத்தன் வந்து மாட்டினான். அவங்ககிட்ட வந்து நான் எச்சரிச்சிருந்தேன், ஒன்னு அவ்வளவுதான் டி அப்படிலாம் சொல்லிட்டு பேசிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ரூமுக்குள்ள போய் ஒரு ஃபைல்ஸை வந்து அவங்ககிட்ட இருந்து பிடிச்ச கஞ்சா போட்டு உள்ள வச்சுட்டு போன் இது பண்ணிட்டு அப்படியே வந்தேன். அப்போ வந்து ஒய்ஃப் பேசியிருந்தாங்க, அதை அப்படியே பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு மொங்கி பேசுறாரு. யோ ஒழுங்கா உண்மையா சொல்லியா சொல்லும்போது, இல்ல மேடம் கொஞ்சம் ஃபங்க்ஷன்லாம் நடக்கிறதுனால நான் கொஞ்சம் சரக்குலாம் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் குடிச்சிட்டு இருந்தேன் மேடம் அப்படி சொல்லுவான். அப்படி குடிச்சிட்டு இருக்கும்போது டமார்னு சவுண்டு கேட்கும், ஷூட் பண்ற சவுண்டு கேட்டு நான் வெளியே வந்தேன், அந்த மாதிரி வந்து சீனை வந்து காட்டுறான். அதுக்கு அடுத்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து அவர் ஹீரோவுக்கு வந்து காட்டுறாங்க, அதை சாப்பிடுறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாரு, அதெல்லாம் எடுத்துட்டு இருந்தேன்.
அந்த மாதிரி வந்து அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் வந்து இங்க வந்து 3 போலீஸ்காரர் இருப்பாங்க பாத்தீங்கன்னா, அதுல ஒரு போலீஸ்கார பொண்ணை வந்து இவர் வந்து கடைக்கு வந்து கூட்டு போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குற மாதிரி சீன் வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா. அதுக்கு வந்து இந்த போலீஸ்காருக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்து ஸ்கூல்ல இருந்து இவர் வந்து இவங்க வீட்டுல வந்து டிராப் பண்ற மாதிரி காட்டுறாங்க. என் பொண்ணு நீ ஏன்டா டிராப் பண்ற, நீ ஏன் ஒரு பொம்பளை சோக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு என்ன பண்றாரு இவனை அந்த போலீஸ்காரர் வந்து சொல்லிடுறாரு. உடனே என்ன பண்ணி இவங்க 2 பேருக்கும் அங்க உள்ள கடையில வச்சு சரியான சண்டை வந்து நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா. அதுக்கு அடுத்த ஃப்ரேம்ல வந்து பாத்தீங்கன்னா, மேடம் இந்த மாதிரி நான் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள அந்த சரக்குலாம் அடிச்சுட்டு நாங்களாம் இருக்கும்போது இந்த மாதிரி அவர் என்ன தேடி வந்து வந்தாரு, இவன் வந்து மறுபடியும் பிரச்சனை பண்ண வந்திருக்கான்னு சொல்லிட்டு நாங்க வந்து யோசிச்சோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்க என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் கொஞ்சம் போலீஸ்காரங்க போல, அவங்க கொஞ்சம் காசுலாம் வச்சு என்ன பண்ணிடுவாங்க, ரம்மி மாதிரி விளாண்டு இருப்பாங்க. ஓகேங்களா. அந்த இதுல வந்து இவர் வந்து நானும் ஒரு கை போறேன்னு சொல்லும் போது, நீ போன போலீஸ் இதெல்லாம் என்ன பண்ணும், போலீஸ் ஸ்டேஷன் வந்து காட்டணும், இங்க வந்து காசு இருந்தா விளாடு இல்லைன்னா கிளம்புன்னு சொல்லிட்டு அவரை வந்து இன்சல்ட் பண்ணி அனுப்பி விட்டுவாங்க போல. இவன் தலைவன் என்ன பண்ணிடுறாரு, அங்க இருந்து அப்படியே வந்துட்டு இருக்கும் போது ஒரு லவர் ஸ்டோரி வந்து பாக்குறாரு. அப்ப வந்து இந்த மாதிரி அங்க இருக்க ரூம்ல வந்து இவங்க வந்து இருப்பாங்க. இது வந்து ஒரு போலீஸ்காரர் வந்து இங்கெல்லாம் யாரும் வரக்கூடாது சொல்லும் போது, இல்ல இது வந்து என்ன சொல்றது, நான் ஒரு பேசிக்காக தான் வந்தோம், அதாவது ஸ்டடிஸ் மாதிரி படிக்கிறோம் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அதுல இருக்க அந்த பொண்ணை மட்டும் விட்டு அந்த பையனை வந்து அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. உடனே இந்த பொண்ணு என்ன பண்ணுவா, அங்க இருக்க வந்து ஒரு போலீஸ்காரர் வந்து பாட்டில் எடுத்து, அதாவது நம்ம இந்த கொல்லப்பட்டார் பாத்தீங்களா, அவர் தான் பாட்டில் எடுத்து ஓங்கி இருப்பா. அவர் தலையை குனியும் வந்து பக்கத்துல இருக்க போலீஸ் தலையில அடிபட்டுரும். போலீஸ்காரனே அடிக்கிறாரு, உனக்கு எவ்வளவு திமிருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, அவரை உள்ள கூட்டு போய் அந்த பொண்ணை லாக் பண்ணிட்டு டோர் லாக் பண்ணிட்டு அந்த பொண்ணை வந்து ஃபக் பண்ணி கொடூரமா ஃபக் பண்ணி வச்சிருவாரு போல. ஓகேங்களா. அதை வந்து இப்போ வந்து சீன்ல வந்து காட்டல. இவர் வந்து என்ன பண்ணுவாரு, அந்த அடிப்பட்ட இவரை வந்து ஆம்புலன்ஸுக்கு கூட்டு போறதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு கார்ல வந்து தச்சமயத்துக்கு ஆம்புலன்ஸ் வந்து வந்திருக்காரு. சோ என்ன பண்ணுவாங்க, ஒரு ஜீப்ல போட்டு அவரை வந்து கூட்டு போயிட்டு இருப்பான். அப்பதான் அந்த கூட உள்ள போலீஸ்காருக்கு ஒரு சந்தேகம் வருது, ஐயோ இவன் வந்து பொம்பளை சூக்காச்சு, அந்த சின்ன பொண்ணு வேற ஒருத்தி வந்து இருந்தா, அவரை கூட்டு அந்த ரூமுக்குள்ள போயிட்டான்னு சொல்லிட்டு, யோ வண்டியை இது பண்ணி நிப்பாட்டியான்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான், அங்க இருக்க ஒரு பைக்ல லிஃப்ட் கட்டி இங்க வந்து சார்னு கதவை தட்டுறான். அங்க போய் பார்த்தீங்கன்னா பொண்ணு வந்து ரொம்ப அலங்கோலமா ஃபக் பண்ணப்பட்டு இருக்கிறாங்க. உடனே இவன் அந்த ரூமை விட்டு வர மாதிரி காட்டுறான். இந்த மாதிரி சீன் வந்து நினைச்சு மேம் சொல்லிட்டு, அதான் 3 போலீஸ் கிட்ட வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்கல்ல. ஒருத்தன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருந்தா, சரக்கு அடிச்சான்னு சொல்லுவான். ரெண்டாவதுல வந்து இவன் வந்து கொஞ்சம் ஒரு பொம்பளை மேல நாங்க வந்து பசங்கலாம் வந்து ஒரு பார்ட்டி மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது இவன் வந்து பிரச்சனை பண்ணிட்டான், அப்போ வந்து இது மாதிரி சம்பவம் நினைச்சா அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த சீனை கட் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின், ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஒரு போலீஸ் ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆயிருப்பான்னு சொன்னீங்க பாத்தீங்கன்னா, அவங்களோட ஒய்ஃப் இவங்க தான். அதாவது அவங்க சரக்குலாம் அடிக்கிறத பார்த்து தான் இவங்க வந்து தனியா அவங்க குழந்தை சின்ன குழந்தை எடுத்துட்டு வந்து இங்க வந்து வந்திருப்பாங்க. உடனே வந்து அவங்களோட சமரசம் வந்து பேசி வைக்கிறதுக்கு நம்ம இப்போ ஹீரோ போலீஸ்காரரும் ஒரு சீனியர் போலீஸ்காரும் வந்திருப்பாங்க. ஆனாலும் அவங்க வந்து எதுவுமே சமரசம் ஆகிற மாதிரி தெரியாது. அதுக்கப்புறம் இவர் வீட்டை விட்டு போய் போங்கன்னு சொல்லிடுவாங்க. இவரும் போயிட்டு அதுக்கப்புறம் சின்ன பாப்பா வந்து அதை சீனை பார்க்கறதே கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்கும், ஒரு ஃபீலிங்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த அப்பாவை பார்த்து டாட்டா அந்த மாதிரிலாம் காட்டும். உடனே இவர் வந்து அவருக்கு பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து பெத்த பொண்ணு இந்த மாதிரி நம்ம குடிச்சிட்டு இருந்ததுனால நம்ம ஒய்ஃப் வந்துட்டு போயிட்டாங்க சொல்லிட்டு என்ன பண்ணுவார், கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அவங்களுக்கு வந்து டாக்டர் பொருளாக வாங்கி வச்சுட்டு அப்படியே அவர் அந்த வீட்டை விட்டு அவங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு போட்டு அவர் கிளம்பிடுறாரு. ஓகேங்களா. அடுத்த ஃப்ரேம்ல வந்து போலீஸ்காரையோ, நீ ஒழுங்கா இருந்துன்னா அவன் ஒய்ஃப் வந்து போயிருக்க மாட்டாங்க, ஏன் அந்த மாதிரி குடிச்சிட்டுலாம் இது பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு கேட்கற மாதிரி ஒரு சீன்லாம் நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு வந்து ஒரு போலீஸ்காரங்களுக்கு வந்து ஈவென்ட்லாம் நடக்குது. ஏன்னா 2 பேருமே அண்ணன் தம்பி 2 பேரும் போலீஸ்காரங்க தானே. இவனுக்கு அண்ணனை பத்தி இவர் வந்து என்ன பண்றாரு, நீ ஒழுங்கா குடிச்சிட்டுலாம் இருந்ததுனாலதான் இவன் ஏதோ நல்லவர் மாதிரி குடிச்ச இருந்ததுனாலதான் அண்ணியும் கொண்டு விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அவரை கேட்கற மாதிரி வந்து அப்போ வந்து ஹீரோ வந்து எச்சரிச்சு அனுப்பி விடுறாரு. ஓகேங்களா. அதுக்கு அடுத்த ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா அஞ்சலியை வந்து காட்டுறாங்க. ஓகேங்களா. அவங்க ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்க தான், ஒரு பெந்தேகோஸ்து சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த வெள்ளை கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. அது வந்து அவங்களோட அம்மா போல இவங்களும் வந்திருக்கவங்க. அப்பதான் நமக்கு ஒரு சீன் வந்து புரியுது, என்னன்னா அந்த கொல்லப்பட்டவர் வந்து இவரோட ஹஸ்பண்ட் போல. ஓகேங்களா. அந்த மாதிரி சீனை வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாரு, நம்ம ஹீரோ வந்து நம்ம கூட பிறந்த தம்பியை யாராவது சுட்டு கொண்டாங்கன்னு சொல்லிட்டு அவரோட பழைய நினைவுகள்லாம் கொஞ்சம் பிளாஷ்பேக் மாதிரி அவர் இது பண்ணி பாக்குறாரு. சின்ன வயசுல அவங்க வந்து விளாண்டது. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாருன்னா, இவங்க அப்பாவும் வந்து ஒரு போலீஸ்காரர் தான் இருப்பாரு. ஓகேங்களா. இவங்க ஒய்ஃப் எல்லாம் இன்னொரு பொண்ணு கூட இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கனால இவங்க ஒய்ஃப் வந்து அடிச்சு விரட்டி இருப்பாரு. அப்ப வந்து 2 பசங்க இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, கோர்ட்ல வந்து நீங்க ஒரு பசங்க நீங்க பார்த்தாங்கன்னு சொல்லும் போது என்ன பண்ணுவாரு, நம்ம வில்லன் இருக்காருல அவரை மட்டும், அதாவது இப்ப கொல்லப்பட்டார்ல அவரை மட்டும் இவர் வச்சுக்கிட்டு அந்த நல்ல போலீஸை வந்து இவங்க அம்மா வந்து கூட்டு போயிடுவாங்க. இப்பதான் புரியுது இவர் நல்ல போலீஸ் எப்படி வளர்ந்தாரு, இவரு எப்படி வளர்ந்தாரு, 2 பேருக்குள்ள கேரக்டரும் டிஃப்ரெண்டா இருக்கும். ஓகேங்களா. அந்த கான்செப்ட் வந்து காட்டிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அதுக்கு அடுத்த ஃப்ரேம்ல வந்து அவர் வந்து வெளியே நின்று யார் இந்த கொலையை பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவர் சிகரெட்லாம் அடிச்சுட்டு அப்படியே வந்து திங்க் பண்ணிட்டு வந்து இருப்பாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவரோட அந்த கொல்லப்பட்டவரை அவரோட பிளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க. அதாவது இப்ப அஞ்சலி வந்து பார்க்க வந்திருப்பாங்களா, இவர் வந்து என்ன சொல்றது, ஒரு பொண்ணு மாதிரி கேஸ் பொண்ணு சோக்குற மாதிரி ஒரு ஆளு.
அப்படி இருக்கும்போது இவருக்கு அந்த பொண்ணுலாம் கிடைச்சிருக்காது. அதாவது ஹீரோ ஃபர்ஸ்ட் வந்து மேரேஜ் ஆயிருக்கும், ஆனா இவருக்கு அந்த அளவுக்கு மேரேஜ் ஆயிருக்காது. ஆனா கொஞ்சம் அப்படி இப்படி பொண்ணுங்கிட்ட இதெல்லாம் பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு கேஸ். அப்பதான் என்ன பண்றாரு, இவங்க வந்து அஞ்சலியும் அவங்க அம்மா வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்து வந்திருப்பாங்க. அப்போ வந்து அஞ்சலியை பார்த்து இவருக்கு வந்து பிடிச்சு போயிருது. மேடம் என்ன மேடம் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஒரு சின்ன கான்ஸ்டபிள் மாதிரி ஒரு லேடி போலீஸ் இருப்பாங்க, அவங்கள கூட்டு கேட்கிறாரு. இல்ல உங்க புருஷன் வந்து இவர் புருஷன் வந்து ஒரு ஃபாதரா, அவர் வந்து என்ன பண்ணாரு, ஒரு பாஸ்டர் மாதிரி அங்க இருக்க பூஜை எல்லாம் பண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப கொடுமைப்படுத்தி உங்களை அடிக்கிறது அந்த மாதிரி சித்திரவதை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து தகவல் தெரியுது. அப்பதான் தெரியுது அஞ்சலிக்கு வந்து ஆல்ரெடி வந்து கல்யாணம் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு. உடனே என்ன பண்றாங்க, சரி அவன் எவன், அதாவது இவங்களுக்கு வந்து அஞ்சலி மேல ஆசை வந்துருச்சு, இவங்களை வந்து எப்படியா கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல வந்து இருந்திருப்பாரு போல, பிடிச்சி போனதுனால. உடனே என்ன பண்ணா, ஜீப்ல அவங்களை ஏத்திக்கிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு வந்து போறாங்க. அங்க பார்த்தா இவன் தாங்க வில்லன், அஞ்சலியோட ஒய்ஃப் ஹஸ்பண்ட். ஓகேங்களா. இவன் என்ன பண்ணுவான், ஒய்ஃப் வந்து அடிச்சு கொடுமைப்படுத்துறது, நான் வந்து இது ஃபாதருக்கு போறேன், ஜபம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிறிஸ்டின்லயே ஒரு மதத்துல இருந்து ரொம்ப வந்து ஒரு முத்தி போன ஒரு ஆளு. ஓகேங்களா. ஒரு செங்கல் சைக்கோ மாதிரி அவனை வந்து நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. இந்த மாதிரி சம்பவம் வந்து நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சொல்றான், இல்லைங்க நான் வந்து தெரியாம போலீஸை பார்த்தேன், தெரியாம வந்து பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் என் ஒய்ஃப் எல்லாம் அடிக்க மாட்டேன் அந்த மாதிரி சொல்லிடுறான். உடனே போலீஸ் நம்ம வில்லன் போலீஸ் என்ன பண்றாரு, அவனை எச்சரிச்சு அவ்வளவுதான், இதுக்கப்புறம் அவங்க மேல கையை வச்சு அவ்வளவுதான் சொல்லிட்டு மேட்டில இருந்து போயிடுவான். அதுக்கு அடுத்தது வந்து சீன்ல வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் அவங்க வீட்டுல இருந்து கம்ப்ளைண்ட் வரும். இந்த மாதிரி அக்கம் பக்கத்துல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நீங்க வந்து அந்த ஆளுகிட்ட வந்து ஒப்படைச்சிட்டு போனீங்க, அவன் மறுபடியும் ஜபம் பண்றேன் இது பண்றேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணெல்லாம் ரொம்ப போது டார்ச்சர் பண்றான், வீட்டை விட்டு அடைச்சு வச்சிருக்கான், வீட்டுக்குள்ளேயே வெளியே போட மாட்டான், அந்த மாதிரி தகவல் வந்து கிடைக்குது. உடனே என்ன பண்ணிடுறான், நம்ம ஹீரோ வந்து வில்லன் ஹீரோ வந்து வந்துடுறான். வந்து டேய் நான் என்னடா சொல்லிட்டு உன விட்டு போன சொல்லிட்டு உள்ள அவன் கத்தியை வச்சுட்டு அந்த அவன் ஒய்ஃபை வெட்டுறதுக்காக கதவுலாம் நீ பின்னாடி பேக் பார்த்தா தெரியும், கதவெல்லாம் அடிச்சு ஓட்டெல்லாம் போட்டுருவான். கொல்ல போகும்போது இவன் வந்துடுவான். வந்தவன அடிச்சு வெளுத்துட்டு என்ன பண்ணிடுவான், அந்த ஹீரோயினை வந்து ஹாஸ்பிட்டல் வந்து சேர்த்திருப்பான். ஓகேங்களா. சேர்த்துட்டு வந்து அவங்களுக்கு வந்து உணவுலாம் வாங்கி வந்து கொடுக்குறான், அவங்க மேலே ஆசையில. அதுக்கப்புறம் என்ன பண்றான், இவங்க வீட்டுக்கே வந்து கூட்டு வந்துடுறான். உங்கள் வீட்டுக்கு கூட்டு, இனிமேல் நீங்க வந்து அங்க வந்து இருக்க வேணா, என் வீட்டிலே இருங்க அந்த மாதிரி கூட்டு வந்துடுறான். இவங்களும் ஃபர்ஸ்ட் இவங்க நல்லவங்க போல நம்பி வராங்க. இவர் வந்து என்ன பார்த்தா நல்லா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா பாட்டெல்லாம் பாடிட்டு நல்ல சரக்கை போட்டு இருக்காரு. அப்ப இவங்க திங்க் பண்றாங்க, சார் யாருக்குன்னா ஒரு குடியாருனாலையும் இந்த ஜபா இந்த மாதிரி பண்றேன், ஒரு பெரிய சைக்கோ கிட்ட மாட்டி நம்ம வந்து இந்த மாதிரி பண்றோம். அப்ப இங்க வந்து பார்த்தா மறுபடியும் இந்த மாதிரி ஆளுகிட்ட வந்து மாட்டிட்டோம்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, நைட்டோட அவங்க வீட்டை விட்டு இவர் தூங்கின கிளம்பி வந்து போயிடுறாங்க. இவரு கூட சுத்தி முத்தி தான் பாக்குறாரு. பாத்துக்கிட்டு ஐயோ சார் பெரிய தப்பு பண்ணிட்டோம் போலன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அப்படியே வந்து ஃபீல் பண்ணிட்டு அவர் வர மாதிரி வராரு. மறுபடியும் அந்த வந்து என்ன பண்ணா, நம்ம ஹீரோயின் வந்து அஞ்சலி வந்து அவங்க வந்து அவங்க அம்மா வீட்லயே ஒரு ஒரு பழைய வீடு மாதிரி ஒரு இடத்துல ஒரு ஏரியால இருந்து இருக்கும், அங்க வந்து வராரு. இந்த மாதிரி உங்க பொண்ணு வந்து பார்க்க வந்து வந்திருப்பாரு. அப்போ வந்து என்ன பண்ணிருப்பாரு, அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு சின்னதா ஒரு பால்வாடி ஸ்கூல் மாதிரி நடத்திட்டு இருப்பாங்க. அங்க இருக்க சின்ன பிள்ளைகளுக்குலாம் ஸ்கூல்ல பாடம்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. இவங்க வந்து வீட்டுக்கே வராம புருஷன் இந்த மாதிரி ஆளா இருந்திருக்கான், ஒருத்தர் போலீஸ்கார் வந்து ஒருத்தர் வந்து கூட்டு போனாரு, அவரு நல்ல சரக்குலாம் அடிக்கிற மாதிரி ஆளா இருக்காரு, நம்மளுடைய தப்பா யூஸ் பண்ணி பாக்குறப்ப அந்த மாதிரி நினைச்சிட்டு என்ன பண்றாங்க, இங்க வந்து தனியா உட்காந்து ஃபீல் பண்ற மாதிரி இருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து நம்ம இவங்களே இந்த மாதிரி கஷ்டப்பட்டு நம்ம கூட்டு வந்தோம், நம்ம போய் சரக்கு அடிச்சுட்டு இவங்க முன்னாடி வந்துட்டோமே, அதனால என்ன பண்ணிடுவோம், இவர் மனசு வந்து கேட்காது. மறுபடியும் இங்க வந்துட்டு இந்த மாதிரி நான் பண்ணல சாரு, என்னை வந்து மன்னிச்சுக்கோங்க அந்த மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் என் வீட்டுக்கு நம்ம குடும்பம் சொல்லிட்டு கூட்டு வந்துறாரு. அங்க வந்து அவங்களுக்கு சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்து அவர் வந்து நல்லா வந்து பாத்துக்கிறாரு. அதுக்கு அடுத்த ஃப்ரேம்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க பாம்போல, அவங்க பேச பார்த்தா தெரியும் பாம்போல இருக்கிற மாதிரி தான் தெரியும். உடனே வந்து என்ன பண்றாரு, இவர் கடைக்கெல்லாம் போயிட்டு அவங்க வந்து வெள்ளை ட்ரெஸ் அது மாதிரி ஒரே ஒரு சைடு தான் வந்து கட்டிருப்பாங்க, அவங்க ட்ரெஸ் எல்லாம் எதுவுமே வந்து இருக்காது. உடனே இவர் என்ன பண்றாரு, கடைக்கெல்லாம் போயிட்டு அவங்களுக்கு ட்ரெஸ் வந்து எடுத்து கொடுத்து இதெல்லாம் கட்டிக்கோங்க, இதே ட்ரெஸ்ல வந்து இருக்கீங்க சொல்லிட்டு இந்த மாதிரி வெள்ளை ட்ரெஸ் போடாம இந்த மாதிரி கட்டிக்கோங்க உங்களுக்கு நல்லா இருக்கும் அந்த மாதிரி சொல்லி வந்து கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ளேயே இருக்கனால இவர் வந்து வேலைக்கு போயிட்டாங்க, ஒருத்தவங்க மட்டும் தான் இருப்பாங்க. வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் அவங்களுக்கும் போர் அடிக்கும். சரி நீங்க வந்து பரிபாடியும் அந்த வந்து அங்கன்வாடி ஒன்று வச்சிருந்தால, பசங்களுக்கு சின்ன பசங்க சொல்லி கொடுத்ததுல நீ மறுபடியும் அதை ஓப்பன் பண்ணி நடத்து அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சப்போர்ட் பண்றாரு. உடனே இவங்க என்ன பண்றாங்க, அந்த அங்கன்வாடியை வந்து மறுபடியும் சரி பண்றாங்க. நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணிடுறாரு, இவங்க மேல இருக்க லவ்ல வந்து அங்க இருக்க அங்கன்வாடி இவரும் தொடப்பத்தை நீங்க கொடுங்க நான் பாத்துக்கிறேன், நீ போய் ஒரு இடத்துல எரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இவரு வந்து தூத்துட்டு இருக்காரு. அதை பார்த்து அந்த ஹீரோயினி வந்து சிரிக்கிறாங்க, பரவாயில்ல இவர் வந்து திருந்துட்டாரு போலான்னு சொல்லிட்டு அவங்க சிரிக்கிறாங்க. அதுக்கு உண்மையில அவர் வந்து திருந்துதான் செஞ்சிருப்பாரு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து கடையில வந்து ஒரு கூலிங் கிளாஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாங்க, நம்ம ஹீரோயின் வந்து பார்க்க வராரு. அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, அங்க இருக்க சின்ன பசங்க எல்லாம் பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க முகத்துல வந்து இப்பதான் வந்து சந்தோஷம் வந்து தெரியுது, பரவாயில்ல அப்படி சொல்லிட்டு இவர் வந்து சந்தோஷப்படுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைகளுக்கு தேவையான பொருட்கள்லாம் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பைக்ல எல்லாம் ஒன்னா போயிட்டு வாங்கி தான் கொடுக்குற மாதிரி ஒரு சீன் வந்து காட்டுறாங்க. அதுக்கு அடுத்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வில்லன் போலீஸோட ஹீரோ, ஓகேவா, நம்மளோட நல்ல போலீஸ். ஓகேங்களா. அவரு என்ன பண்ணிருப்பாரு, ஒரு டீச்சர் இந்த மாதிரி ஒரு மீட்டிங் மாதிரி நடக்கும், டீச்சர் மீட்டிங் மாதிரி. அதுக்கு வந்து இவர் வந்து கெஸ்டா வந்து பேசிட்டு இருப்பாரு. அதை வந்து பார்த்தவங்க என்ன பண்ணுவாரு, நம்ம வில்லம் போலீஸ்காரன் வந்து அண்ணன் இங்க வந்து பேச்சு கொடுத்துருக்கான், ஆல்ரெடி அண்ணனுக்கு தம்பிக்கு வந்து ஆகாது, அண்ணன் வந்து பேச்சு கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை வந்து கூட்டி வா கிளப்பலாம் மீட்டிங்காவது ஏதாவது சொல்லிட்டு கூட்டு வந்துடுறான். அதுக்கு அடுத்த சீன் வந்து அவன் சிகரெட் அடிச்சிட்டு இருக்க மாதிரி அந்த ஒரு சீனை வந்து காட்டிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. இதை முடிச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா,
அங்க வந்து இருக்க அந்த பிரசிடென்ட்லாம் வந்திருப்பாங்கல்ல, என்னங்க இங்க வந்து இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஒரு போலீஸ்காரே சுட்டு கொண்டுட்டு இருக்காங்க, என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க, போலீஸ் தூங்குகிறதா அந்த மாதிரிலாம் போட்டு பிரஸ்காரங்களாம் போட்டு கிழிச்சிட்டு இருக்காங்க. அது ஒரு சைடு வந்து நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாரு இவர் வந்து அங்க இருக்க வந்து இதெல்லாம் எடுத்திருப்பாங்களா, அதாவது ஃபாரன்சிக் டீம்லாம் எடுத்திருப்பாங்களா, ஸோ ஏதாவது லீட்லாம் கிடைச்சான்னு சொல்லிட்டு அங்க இருக்க டாக்டர் கிட்ட எல்லாம் டீம் கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்காரு, இது வந்து கேட்டுட்டு இருக்காரு. ஓகேங்களா. அதுக்கு அடுத்த சீன்ல வந்து என்ன பண்ணுவாங்க, யோ இப்ப வந்து நீ சொல்லு சொல்லிட்டு 3 போலீஸ்ல வந்து ஒரு 2 போலீஸ் வந்து சொல்லிடுவாங்களா, இன்னொரு போலீஸ் நீ என்னையா பண்ணிட்டு இருந்தெல்லாம் கேட்கும் போது என்ன பண்ணுவாரு, மேடம் இந்த மாதிரி எனக்கு வந்து பாத்ரூம் வந்து அவசரமா வந்துருச்சு, நான் என்ன பண்ணா துப்பி கண்ணெல்லாம் அவரு இருந்தாரு, அவர் டேபிள் மேல வச்சுக்கிட்டு பாத்ரூமுக்கு வந்துட்டேன், திடீர்னு பார்த்தா டமார்னு சுட்டு செத்துட்டாரு அப்படின்னாரு. ஏதோ என்னடா இப்படி நடந்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்க இருக்க சிசிடிவிலாம் வந்து பாக்குறாங்க. சரி இவங்க 3 பேரும் அவங்க ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. அப்ப வேற யார் தான் இவர் வந்து கொலை பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு அங்க இருக்க என்ன சொல்றது சிசிடிவி எல்லாம் ஒவ்வொரு வியூஸா வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, இவங்க ஜெயிலுக்குள்ள கஞ்சா வழக்குல வந்து ஒருத்தனை வந்து பிடிச்சி போட்டுப்பாங்க பாத்தீங்கன்னா, அவன் வந்து டக்குன்னு யாரும் இல்ல அந்த சம்பவம் நடக்கிற டைம்ல யாரும் டைம்ல அந்த கேட்டுக்குள்ள வந்து இருக்க மாட்டான். ஓகேங்களா. உடனே என்ன நம்ம போலீஸ்க்கு வந்து டவுட் வந்தது, இவன் தான் ஒருவேளை நம்ம போலீஸ்காரன் வந்து சுட்டு ஒருவேளை முன்னுயிரம் ஏதாவது இருந்திருக்கும், அதனால சுட்டு வந்து நைஸா வந்து மறுபடியும் விழுந்துட்டான வந்து சீனை வந்து காட்டுறாங்க. என்னன்னா இந்த பாத்ரூம் போறது அவசரத்தை வந்து ஒருத்தன் வந்து போவான், அப்படி போகும்போது அவன் இந்த லாக்கருக்குள்ள ஜெயில் லாக்கருக்குள்ள கீயை வந்து கீழே போட்டுருவான். அதை இவன் தெரியாம எடுத்துட்டு வந்து என்ன பண்ணுவான், இவன் எதுக்கு வந்து எடுத்திருப்பானா, இவன் வந்து கஞ்சா வந்து பிடிச்சு வச்சாங்களா, இதுக்கப்புறம் உனக்கு அவ்வளவுதான் உனக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா, இந்த கஞ்சா படத்தை எடுத்து நம்ம எப்படியாவது ஓடிடணும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் தான் அவன் வந்து இருந்திருப்பான். அவன் வந்து ஜெயில வந்து இல்லாத பார்த்து என்ன பண்ணுவாங்க, ஓ ஓகே இவன் தான் ஓடி போய் இவர் வந்து கொலை பண்ணிட்டான் போல அந்த மாதிரி வந்து சீன் வந்து காட்டுவாங்க. அவன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவான், சார் இந்த மாதிரி அந்த பொட்டணத்தை எடுக்க தான் சார் வந்தேன், மறுபடியும் அந்த பொட்டணத்தை எடுத்து ஒழிச்சு வச்சு நானே வந்து ரூம்குள்ள வந்து வந்துட்டேன் சார், நான் அவரெல்லாம் சுடல சார் அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ போலீஸ் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சீன் எல்லாம் ஒரு புறம் வந்து நடந்துட்டு இருக்க, அந்த வீட்டுல இருந்து ஒரு அவங்க சிசிடிவில பார்க்கும்போது ஒரு பால் அடிச்சு விட்டு கிரிக்கெட் பாலை எடுத்துட்டு ஒரு 2 சின்ன பசங்கள்ல இருந்து ஒரு பையன் வந்து தாவம் பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் வந்து கிடைச்சிருது. ஓகேங்களா. இதை வந்து நம்ம போலீஸ்காரர் வந்து பார்த்துட்டு வந்து இருக்கிறாரு. அது இல்லாம என்ன பண்றாங்க, இன்னொரு ஒரு போலீஸ்காரர் வந்து டக்குன்னு வந்து, சார் அவர் சாகுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சீரியல் தான் சார், அதாவது ஒரு டெலிவிஷன்ல வந்து ஒரு நிகழ்ச்சி வந்து நடந்துட்டு இருக்கும், இதை வந்து பார்த்துட்டு இருந்தாரு அந்த மாதிரி வந்து காட்டுவாங்க. ஓகேங்களா. அது வந்து டிவிலையும் போடிட்டு இருக்கோம். யாரு அது, வேற யாரும் இல்ல, யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவோட ஒய்ஃப் தான். ஓகேங்களா. அவங்க தான் அவங்க ஒய்ஃபை வந்து பத்தி வந்து ஒய்ஃப் வந்து பேசிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா. அவங்க லைஃப்ல நடந்த சம்பவங்கள்லாம் அந்த மாதிரி வந்து பேசிட்டு இருப்பாங்க. இவர் நல்லா சரக்கு அடிச்சுட்டு அப்படியே வர மாதிரி ஒரு சீனை வந்து காட்டுறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அது என்ன ஒரு ஆடிஷன் மாதிரி இருக்குன்னா, ஒரு வந்து சிங்கர் ஆடிஷன். ஓகேங்களா. இவங்களோட பொண்ணு, ஓகேங்களா, சின்ன பொண்ணா வந்து இவங்க வீட்டை விட்டு போயிருப்பாங்க பாத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்க பொண்ணு வந்து வளர்ந்துருப்பாங்க பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து பாடிட்டு வந்து இருக்கும். அதை பார்த்த உடனே என்ன பண்றாரு நம்ம ஹீரோவோட தம்பி வில்லன் போலீஸ் வந்து அப்படியே பார்த்து ஷாக் ஆகுறாரு. இங்க தாங்க படத்துல ஒரு தரமான ட்விஸ்ட் வந்து ரிவீல் வந்து பண்ணிருப்பாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு லவ்வர் கூட வந்து ஒரு பொண்ணு வந்து இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தப்பா நினைச்சிட்டு அந்த பொண்ணு லவ்வர் அடிச்சு வச்சுட்டு அந்த பொண்ணை வந்து ஃபக் பண்ணி இருப்பாரு பாத்தீங்கன்னா கொடூரமா. அது வேற யாரும் இல்ல, தான் கூட பிறந்த அண்ணனோட பொண்ணுன்னு தெரிஞ்சவனும் இவர் மனசு அங்கே டமார்னு வெடிச்சிடும். அந்த மாதிரி ஒரு சரியான சோகமா இருக்குங்க இந்த சீன்ல பாத்தீங்கன்னா. நமக்கே என்னடா பாவம் இந்த மனசு இப்படி பண்ணிட்டாரு, அதாவது அவர் தெரியாம பண்ண தப்பு தான். ஓகேங்களா. தெரிஞ்சிருந்தாலும் அவர் பண்ணிருக்க மாட்டாரு. ஏன்னா அவங்க வந்து அவங்க அண்ணி மேல சின்ன பொண்ணு மேல இவர் வந்து நல்ல பாசமானவங்க தான். இவர் அண்ணன் குடிச்சிட்டு போனதுனால அவர் அங்க இருந்து கிளம்பியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு ஒரு மனுஷன் மனம் நொந்து அங்கேயே உட்கார்ந்து கதறி ஒரு அழுது என்ன பண்றாரு, ரொம்ப ஃபீலிங்ஸா வந்து உட்கார்ந்துடுறாரு. ஓகேங்களா. அப்பதான் இந்த பாத்ரூம் போனவன் வந்து அவன் கேப்பும் அந்த கண்ணையும் அந்த டேபிள்ல வச்சிருப்பாத்திரமா, உடனே அந்த கண்ணை எடுத்துட்டு அந்த டிவில அந்த பொண்ணு பாடுறது, அதாவது இவங்க அண்ணனோட பொண்ணு பாடுறது அப்படியே பார்த்துக்கிட்டு நெஞ்சில சுட்டு அவர் தான் சூசைட் பண்ணி பாருங்க. இந்த சீன்லாம் பார்க்கும்போது நமக்கே வந்து அழுக வந்துடும். அந்த மாதிரி ஒரு சென்டிமெண்ட் சீனு. நம்ம இவ்வளவு நாள் வந்து நம்ம பண்ண தப்பு வந்து நம்ம அண்ணனோட பொண்ணை வந்து நம்ம பொண்ணு மாதிரி தானே, அந்த பொண்ணு போய் நம்ம இப்படி பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு குற்றம் உணர்ச்சி இவரே சுட்டு வந்து விழுந்திருப்பாரு. இதைத்தான் அந்த கண்ணாடி வழியா என்ன பண்ணிருப்பான், அந்த சின்ன பையன் வந்து பார்த்திருப்பான் பால் எடுக்க போனது. உடனே என்னடா போலீஸ்கார அவரே சுட்டு செத்துட்டாருன்னு சொல்லிட்டு அவன் அலறி அடிச்சு வந்து ஓடி இருப்பான். ஓகேங்களா. உடனே என்ன பண்றாரு, அந்த டிவில அந்த ஆளு வந்து என்ன பண்ணா, ஃபர்ஸ்ட் ஒரு 3 போலீஸ் ஸ்டேஷன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது ஒரு போலீஸ் வந்து சொல்லியிருப்பார்ல, இந்த மாதிரி ஒரு பார்ட்டி மாதிரி நாங்க சும்மா பிரின்சிபல் வச்சிருந்தோம், அப்போ வந்து ஒரு பொண்ணை பிடிச்சி இவர் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு இவங்களான்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரேம்ல வந்து போன்ல வந்து அவங்க கிட்ட காட்டுறாங்க. பாத்தீங்கன்னா இவரோட பொண்ணு தான் அது. உடனே அந்த போலீஸ், ஆமா சார் இந்த பொண்ணு தான் சார் சொன்ன உடனே இவருக்கு மனசு நொந்து போகும். இப்படி வந்து பண்ணிட்டான்னு நம்ம தம்பி அந்த மாதிரி வந்து நினைச்சு வரும். ஆனா வந்து அவருக்கு வந்து புரிஞ்சிருச்சு, அதாவது தம்பிக்கு வந்து இது வந்து அண்ணனோட நம்மளோட பொண்ணுன்னு அவனுக்கு வந்து தெரியல, தெரியாம வந்து ஏதோ ஒரு பொண்ணு நினைச்சு அவன் வந்து அந்த பொண்ணை வந்து தப்பு பண்ணிட்டான். அதனால அந்த சீனை வந்து டிவில வந்து அந்த பொண்ணு வந்து பாடுறத பார்த்துட்டு மனசு வந்து அவனே தான் சூசைட் பண்ணி செத்துட்டான்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரேம்ல வந்து அவருக்கு வந்து நல்லாவே புரிஞ்சிருது. உடனே என்ன பண்ணிடுறாரு, அந்த ஸ்பாட்ல இருந்து வேக வேகமா கார் எடுத்து அவர் வீட்டுல வந்து வந்துடுறாரு. வீட்டுல வந்துட்டு உட்காந்துட்டு கண்ணாடிய பாப்பாரு பாருங்க, செம்ம சீனுங்க. கண்ணாடியில வந்து இவங்க தம்பி வந்து சோகமா இவரை வந்து இப்படி பாக்குற மாதிரி, அதாவது இறந்தது பிறகு
அவர் மனசு நொந்திருக்கும் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த ஃப்ரேம்ல அப்படி பார்ப்பாரு. நமக்கே அங்க வந்து அழுக வந்துருங்க. அந்த மாதிரி ஒரு சீனு. அதுக்கு அடுத்த சீன்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒய்ஃப் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு பேசிட்டு இருந்திருப்பாரு. நான் திருந்துட்டு வாழ்ற மாதிரி பேசிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் இவங்க பொண்ணு கிட்ட வந்து இந்த மாதிரி வந்து அப்பா வந்து இருக்கிறாரு, அவர் வந்து யாருன்னு தெரியுமா அது சொல்றதுக்காக வந்து இவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து என்ன பண்ணுவாங்க, ஒய்ஃப் வந்து இவங்க கிட்ட அடிக்கடி ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க, உங்களை பத்தி நான் சொல்லட்டா, இந்த மாதிரி எங்க அப்பா யாருமான்னு சொல்லிட்டு பொண்ணுலாம் கேட்டுட்டு இருக்கா, நீங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருக்கீங்க, அந்த மாதிரி சொல்லட்டான்னு சொல்லும் போது உடனே இவர் என்ன பண்ணுவாரு, அந்த போனை வாங்கி பேசிக்கிட்டு இல்லம்மா இல்ல வேண்டாம் நீ வந்து சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாரு. ஏன்னா இவர் வந்து போலீஸ்காரரு, இவர் தான் உங்க அப்பான்னு சொல்லிட்டு இந்த போட்டோவையோ இவரையோ பத்தி காட்டிட்டா தன் அப்பாவே தன்னை வந்து பலவந்தம் வந்து படுத்திட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு நொந்து உடனே வேதனைப்பட்டு கன்ஃபார்மா சூசைட் பண்ணிக்கும். அப்படி ஆனா பண்ணது இவரு கிடையாது, இவரோட தம்பி தான். இந்த இவர் வந்து என்ன நடந்தது சொல்ல முடியாத ஒரு கஷ்டங்க உண்மையில. அதாவது அவங்க ஃபேமிலி வந்து சேர்றாங்க, அதாவது அவங்க பொண்ணு அழகா பாடி இல்ல பாடலாம் பார்த்து அவ்வளவு சந்தோஷப்படுறாரு. அவங்க கூட சேரும் போது பொண்ணுகிட்ட நான் தான் அவங்க அப்பான்னு சொல்லலான்னு ஒரு மைண்ட் செட்ல இருக்கும்போது தம்பி இந்த மாதிரி பண்ணியிருப்பாரு. அதனால மன உடஞ்சு தம்பியை சூசைட் பண்ணி செத்துருப்பாரு. உடனே இவர் வந்து இவர் போட்டோவை காட்டினா, ஏன்னா இவங்க 2 பேரும் ட்வின்ஸ் இல்லையா, இவர் போட்டோவை காட்டினா என்ன நினைப்பாங்க, நம்ம அப்பா தான் நம்ம வந்து மாதிரி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து வேதனை பட்டு தொடர்ந்து என்ன பண்ணுவாரு, இல்ல நீ வந்து எதுவுமே வந்து நம்ம பொண்ணுகிட்ட வந்து சொல்ல வேண்டாம், அவங்க அப்படியே இருக்கட்டும், அப்பா இல்லாத பொண்ணு மாதிரியே இருக்கட்டும் சொல்லிட்டு அந்த சீனை வந்து இவங்க சொல்லுவாங்க. இவங்க போனை வந்து பொத்துன்னு போட்டு உடச்சிருவாரு கீழே. அந்த வேதனையில நின்று உடச்சிருவாரு. இவங்க ஹலோ ஹலோன்னு சொல்ற மாதிரி சொல்றாங்க. அப்படியே சொல்லி இந்த படத்தை முடிக்கிறாங்க. படம் எப்படிங்க தரமா இருந்துச்சுலாங்க உண்மையில. மலையாள மூவிஸ் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. சஸ்பென்ஸ் கிரைம்ஸ் எல்லாம் விரும்பி நான் பாக்குற ஒரே படம் தான் மலையாள இண்டஸ்ட்ரியோட மூவி தான். அப்படி இருக்கும்போது ரெட்ட மூவி வந்து ஒரு சஸ்பென்ஸ் மூவியா இல்லாம ஒரு ஃபேமிலி ஒரு ஆடியன்ஸா மட்டும் பாக்குற மாதிரி கூட வந்து இருக்குங்க. அதாவது ரொம்ப ஒரு என்ன சொல்றது மனவேதனையா அந்த எண்ட் சொல்றது கிளைமேக்ஸ் எல்லாம் அப்படி இருக்கும் நம்ம வந்து பார்க்கும்போது. எனக்கே ஒரு சமயத்துல அழுக வந்துச்சு. நான் பாத்துக்கோங்க பாவம் அந்த நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த கண்ணாடியில் அவர் ஃபேஸை பார்க்கும்போது அவர் ஃபேஸ் நான் பண்ண தப்புக்காக அவர் பாக்குற மாதிரி அண்ணன் முகத்தை கூட பார்க்க முடியாத மாதிரி ஒரு இது காட்டும் போது நமக்கு உண்மையில அழுக வந்துடும். தரமான படங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த படம் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. தென் வந்து நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்றேன். திஸ் இஸ் பரமேஷ். பாய் ஹலோ காய்ஸ், ஹாப்பி சண்டே. ஓகேங்களா.